நீங்க புதுசா வாங்கின ஸ்டாம்ப் பேப்பரை உங்க குழந்தை இந்த மாதிரி கிரிக்கெட்ஸ்னா என்ன பண்ணுவீங்க? ஐயோ இப்ப நான் என்ன பண்றது? நீங்க மட்டும் இல்ல, இவர் தான் கெத்து கருப்பு, ஊருக்குள்ள பெரிய ஆளு. இவர் தான் முருகன், இவரோட இடத்துக்கு விற்க வந்திருக்காரு. டேய், ஊர்லயே நான் கெத்து கருப்புன்னு சொன்னாதான் தெரியும், நீ என்ன வெறும் கருப்புன்னு போட்டு வச்சிருக்க? அண்ணே கெத்து தானே எல்லாம் இருக்கு, கருப்பு இருக்குல்லண்ணே, அது போதும் நான் சைன் போடுங்கண்ணே. டேய், எனக்கு கெத்து தான்டா முக்கியம். ஒன்னு பத்திரத்தை மாத்தி எடுத்துட்டு வா, இல்ல சொத்தே தேவையில்ல, எடுத்துட்டு போடா. அண்ணா நான் போதும் அண்ணே. ச்சே 50,000 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கினே, இப்ப எல்லாமே போச்சு, என்ன பண்றது இப்போ? இந்த மாதிரி தான் நிறைய பேரு ஸ்டாம்ப் பேப்பர் தெரியாம 1000 இருந்து லட்சம் வரைக்கும் வேஸ்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க புதுசா வாங்கின ஸ்டாம்ப் பேப்பர் மேல கரப்பட்டிருந்தாலோ, கிறுக்கிருந்தாலோ, இல்ல கிழிஞ்சிருந்தாலோ, இல்ல ஒருவேளை நீங்க தப்பா பிரிண்ட் அவுட் எடுத்திருந்தாலோ ஈஸியா நீங்க ரீஃபண்ட் வாங்கிடலாம். நீங்க ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கின 6 மாசத்துக்குள்ள உங்க ஸ்டாம்ப் வெண்டார் கிட்ட போயிட்டு ஒரு அக்கால்மெண்ட் லெட்டர் வாங்கிடுங்க. அதோட சேர்த்து அந்த ஜூரிஸ்டிக்ஷன் தாலுகா ஆபீஸ் தாசர்கிட்ட ஒரு மனு கொடுங்க. முக்கியமா அந்த மனுவுல உங்க பேங்க் டீடைல்ஸ் ஆட் பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கப்புறம் எஸ்ஆர்ஓ டிஆர்ல வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் பிடிச்சிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்ல ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இந்தாங்க சார். என்ன சார், ஸ்டாம்ப் பேப்பர் ரீஃபண்டா? எல்லாம் கரெக்டா பண்ணிருக்கீங்களா? எப்படி தெரியும் உங்களுக்கு? அதுக்கு தான் நான் அட்வொகேட் பிரவீனை ஃபாலோ பண்றேனே.